ஸோ அந்தமான் வந்துட்டு நம்ம ஐலாண்ட்ல ஆமா அது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இங்க வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு டீசல் மூலியமா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா இப்ப அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி அந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சோலார் பேனல்ஸ் வந்து அங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை தான் நம்ம போய் பார்க்க போறோம். அதுவும் நம்ம ஊர்ல அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டு மேலேயும் ஒரு பில்டிங் மேலேயும் சோலார் இருக்குதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம டக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம். இங்க சோலார் பவர் வந்து ஜென்ரேட் பண்றாங்களே அப்படின்னு. பட் இங்க ஒரு ரியல் ஃபேக்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் வந்து அதிக அளவுல சோலார்லையும் டீசல்லையும் தான் அவங்களுக்கான எனர்ஜி சோர்ஸை எடுத்துக்கிறாங்க, குறிப்பா கரண்ட் சோர்ஸ். இப்போ இங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அதிக அளவுல சோலார் பிளான்ஸ் நம்ம பார்க்க முடியுது, சோலார் பிளேட்ஸ் பார்க்க முடியுது. இப்போ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப அதிக அளவில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சோலார் பிளான்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். நவீன் ப்ரோ நிறைய சொல்லுவாங்க. அதாவது ப்ரோ இந்த சோலார் பிளான்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாம பொதுமக்களுக்கு, அதாவது அவங்களுடைய லேண்ட் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எங்கெல்லாம் வந்து கவர்மெண்டோட லேண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 8 மெகாவாட் அளவுக்கு வந்துட்டு மின்சாரம் வந்து இந்த சோலார் பேக்கப் இருக்குல்ல, பேக்கப் பேட்டரி, அந்த பேக்கப் பேட்டரியில வந்து இருக்கும். ஸோ அந்த 8 மெகாவாட்டை இவங்க வந்து 20 மெகாவாட்டா மாத்தணும் அந்த பேக்கப் அப்படிங்கறத வச்சு. ஏன்னா எல்லா டைமும் வெயில் அடிக்காது. சோ ஒரு 6 மாசம் இங்க மழை பெஞ்சது அப்படின்னா அந்த 6 மாச காலத்துல இவங்க எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன பண்றது, திரும்பி டீசல் போட்டாங்கன்னா திரும்பி போட சொன்னாங்க. இப்போ சரி இது வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டமா அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸோ அதுலதான் இந்த விஷயத்துல பாக்குறதுக்கு பாருங்க பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல ஒருத்தர் 2 பேர் வீட்டுல போட்டா நியூஸ் பேப்பர்ல வந்துருக்கும். ஆனா இது நம்ம ஊர்லயும் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு வந்து அது யாரும் பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. ஒரு சில வீட்டுல எல்லாம் ப்ரோ சோலார்லயே ஃபுல் பவர், அதாவது வந்துட்டு அவங்க வீட்டு எலக்ட்ரிசிட்டியே இல்லாம வெறும் 100 யூனிட் அந்த மாதிரி தான் கரண்ட் செலவு பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதை நம்ம பெருசா எடுத்து ஒரு இன்டர்வியூ போட்டு அவரை வைரல் பண்ணுவோம். ஆமா. அப்புறம் ப்ரோ இந்த ஊர்ல வந்ததுல அந்தமான்ல நம்ம நோட் பண்ணிருப்போம், இங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா 90% வந்து இ வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அவங்களுடைய குறிக்கோளே பாருங்க அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இது வந்து அந்தமான் தான். ஆனா நமக்கு சுத்தி பாக்குற சீனரி எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் இது மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி, கொஞ்சம் ஊட்டி மாதிரி, லைட்டா கொடைக்கானல் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அந்த ஏற்றம் இறக்கம், மலை பகுதி, அங்க நிறைய ஹில்ஸ் வேற இருக்குது. ஸோ பாருங்க நம்ம ஆளுங்க டீம் போட்டு மேலே போட்டு கேமரா போட்டு சோலார் பேனல் இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க டீசலோட விலையும் பெட்ரோலோட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டியோட விலை தான் இருக்கு. அதாவது 78 ரூபாய், அதுக்கப்புறமா 60 ரூபாய், அந்த மாதிரியான பிரைஸ் தான் இருக்கு. இதை கேட்குறப்ப நம்மளோட வண்டி இங்கே எடுத்துட்டு வந்து இங்கேயே ஓட்டி இங்கேயே சந்தோஷமா இருந்தலாம்னு தோணும். ஆனால் இங்கே வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறதுனால இங்கே அது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம்.